மகி கேட்ட வார்த்தையால் இன்னமும் ராமால் தன் செவிகளையே நம்ப முடியவில்லை. என்ன கேட்டுவிட்டால்? கண்களில் நீர் துளிர்த்தது. அதற்குள் மருத்துவரிடம் விஷயம் அறிந்த பரணியும் சாட்சியும் உள்ளே நுழைந்தனர். அவர்களின் கண்களும் கலங்கியிருந்தது. பரணி, என்னாச்சுடா என் மகிக்கு? என்னவோ போல பேசுறாடா என்று பேசிக்கொண்டே போக தன் நண்பனை இறுக கட்டி கொண்டான் பரணி. அவனாலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ராம் எப்படி எடுத்துக்கொள்வான்? அவனின் உயிரல்லவா இப்படி உடைந்து கிடக்கிறது. அவனை தேற்றுவதற்கு வார்த்தைகள் தான் கிடைக்குமா என்று நினைக்க நினைக்க கண்ணீர் நிற்காமல் வழிந்தது பரணியிடம். சாட்சி கண்களால் இறைஞ்ச நிலை உணர்ந்தவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு விலகி நின்றான். வெளியே வாங்க ராம், நாம பேசலாம், அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று டாக்டர் அழைக்க அனைவரும் வெளியே சென்றனர். ராம், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இனிதான் நீங்கள் தைரியமாக இருக்கணும். அவங்க கூடிய சீக்கிரம் குணமாகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆக்சுவலி அவங்க தலையில் பட்ட அடினால் மெமரி லாஸ் ஆகியிருக்கு. இட்ஸ் கால்டு ரெட்ரோக்ரைட் அம்னீசியா, அதாவது ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். அவங்களுக்கு தான் யார், என்ன பண்ணுறோம் எல்லாமே தெரியும். பட் கடந்த 2 வருஷத்தில் நடந்த நிகழ்வுகள், சந்தித்த மனிதர்கள் எல்லாம் மறந்திருக்கும். அதனால தான் உங்கள் யாரையுமே அவங்களுக்கு தெரியல. பட் டோன்ட் வெரி, இது டெம்பரவரி தான். எனி டைம் க்யூர் ஆகிடலாம். அதுவரை அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. டேக் கேர் ஆஃப் கேர் என்று கூறிவிட்டு நகர்ந்தார். ராமிடம் எந்த அசைவும் இல்லை. அப்படியே கண்களை மூடி பின்னால் சாய்ந்து விட்டான். ஏனோ மனதினுள் வெறுமை ஆக்கிரமிப்பதை போலிருந்தது. சில நிமிடங்கள் அப்படியே கரைய நீண்ட மூச்சை வெளியிட்டவன் எழுந்து வெளியே செல்ல எத்தனிக்க பரணி அவன் கைப்பற்றி நிறுத்தினான். ராம், எங்கே போற? அமர்நாத் பவனுக்கு. வேண்டாம் ராம், அவசரப்படாத. இன்னும் என்ன நடக்கிறதுக்காக பொறுமையாக இருக்கணும் பரணி. என் மகி ஒரேடியாக என்னை விட்டு போகிறதுக்காகவா? என்ன திமிர்டா அவனுக்கு? தப்பு பண்ணுறது அவன், தண்டனை எனக்கா? அதுவும் என் மகிக்கா? இதுக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும் என்றான். ராம், உனக்கு இருக்கிற அதே அளவு கோபம் எனக்கு இருக்கு. ஆனால் அதை காட்ட வேண்டிய நேரமோ விதமோ இது இல்லை. இப்போ என்ன பண்ணணுமோ பண்ணலாம். இப்போ நீ மகியோடு இருக்க வேண்டிய நேரம். போய் அவள்கிட்ட பேசு என உள்ளே அனுப்பி வைத்தவன் முதல் வேலையாக ஏசிபியை அழைத்தான் பரணி. சொல்லுங்க பரணி, என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க என்றார் ஏசிபி. இன்னும் என்ன சார் ஆகணும் என கோபமாய் ஆரம்பித்து அனைத்தையும் கூறி முடிக்க மறுமுனையில் அவரோ ரியலி சாரி பரணி, ராம் எப்படி இருக்காரு? என்ன சொல்கிறது, இருக்கான் என்றான். ஓகே பரணி, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அவங்களுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக ஒரு எவிடன்ஸ் கிடைச்சாலும் போதும். நான் கமிஷனர்கிட்டையும் பேசிட்டேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நாங்கள் செய்ய காத்துக்கிட்டு இருக்கோம் என்றார் ஏசிபி. ஓகே சார் என்று வைத்து விட்டான். உள்ளே ராம் சென்று மகியின் அருகில் இருந்த சேரில் அமர்ந்தான். மனசை திடப்படுத்தி கொண்டு அவளிடம் பேச ஆரம்பித்தான். மகி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, உடம்பு குணமாகணும், அதுதான் முக்கியம். அவளின் உணர்ச்சியற்ற பார்வை அவனுள் ஈட்டியாய் இறங்கியது. எனக்கு உன் நிலைமை புரியுது. என் பேர் ராம், உன்னோட ஹஸ்பண்டு. இதை கேட்டவளின் கண்களோ அப்பட்டமான அதிர்ச்சியை வெளிப்படுத்தின. அம்மாவை பார்க்கணும், மெல்லிய குரலில் கேட்டான். நாம் இப்போ டெல்லியில் இருக்கோம் குட்டி. மகி, நீ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த உடனே ஆண்டிக்கிட்ட பேசு. இப்போ ரெஸ்ட் எடு என்றவாறு பதிலுக்கு காத்திராமல் வெளியே வந்தான். மறுபடியும் கண்களில் நீர். ராம் என்றான் பரணி. இல்லை பரணி, தப்பு பண்ணிட்டேன். அவளுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சும் அவளை நான் கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. அப்படியே பண்ணியிருந்தாலும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க கூடாது. அதுக்கான தண்டனை தான் நான் இப்போ அனுபவிக்கிறது. ரொம்ப பயமாக இருக்குடா. ஒருவேளை மகிக்கு கடைசி வரை என் ஞாபகம் வராமையே போயிடுச்சுன்னா, இப்போது நான் பேசும்போது கூட யாரையோ பார்க்குற மாதிரி பார்க்குறாடா. செத்துடலாம் போல் இருக்கு என்றான். டேய் ராம், என்ன பேசுகிற? அரைஞ்சேனா தெரியும், கவலைப்படாதடா. கூடிய சீக்கிரம் நம்ம மகி நமக்கு கிடச்சிருவா. சரி, அப்பா அம்மாவை வேணா வர சொல்லலாமா என்றான் பரணி. வேண்டாம் பரணி, அவங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் என்றான். டே எப்படிடா என்றான் பரணி. ஆமாம் பரணி, எப்படியாவது சமாளிக்கிறேன் என்று பேசி முடிக்க அவன் கையில் இருந்த மகியின் மொபைல் சினுங்கியது. விஜிதா அழைத்திருந்தார். அழைப்பை ஏற்றவனிடம் பொதுவான நல விசாரிப்புகளை முடித்து மகியை பற்றி வினவினார்.
ஏனோ காலையிலிருந்து மனதே சரியில்லை எனவும் மகியும் அவனும் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கே அழைத்ததாகவும் கூறினார். எத்தனை விஞ்ஞானம் வளர்ந்தாலும் நவீன யுக்திகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் ஒரு தாயின் மனதை எதை கொண்டும் ஈடு செய்ய முடியாது. எத்தனையோ மைல்கள் தள்ளி தன் பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களை தன் மனதில் சுமப்பவளை தாய். ராம் அவரை சமாதானப்படுத்தி அழைப்பை துண்டித்தான். அடுத்த நொடி ராஜியிடமிருந்து அழைப்பு வந்தது. அவர் எப்படியும் கண்டுபிடித்து விடுவார் என இயல்பாகவே பேச முயற்சி செய்தான் ராம். மகி என்னடா ஃபோனே பண்ணல என்று கேட்டார். ஹலோ, நான் உன் புள்ள ஒருத்தன் இருக்கேன், ஞாபகம் இருக்கா? எப்போ பார்த்தாலும் அவளையே கொஞ்சிக்கிட்டு இருங்க என்றான் ராம். டேய் மகி எங்க? நீ எதுக்கு அவ ஃபோனை வச்சிருக்க? இது என்ன கொடுமை? என் பொண்டாட்டி ஃபோனை நான் வச்சுக்க கூடாதா? நீங்கள் எதுக்கு கால் பண்ணீங்க சொல்லுங்க என்றான் ராம். அது சரி, நீயே வச்சுக்கோ. ஒன்றுமில்ல ராம், டெய்லி நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் என்கிட்ட பேசிட்டு தான் தூங்க போவா. நேற்று நைட்டு பேசவே இல்லை, அதான் மனசு வேற ஒரு மாதிரி இருந்தது. நல்லா இருக்கீங்களா என்று கேட்டார். கிட்டத்தட்ட குரல் நடுங்க ஆரம்பித்திருந்தது ராமிற்கு. கட்டுப்படுத்தியவன், எங்களுக்கு என்னம்மா உங்கள் தொல்லைலாம் இல்லாமல் ஜாலியாக இருக்கும். மகிக்கு இன்னும் சந்தோஷம். போடா படவா, நீ வேணா ஜாலியாக இருப்ப. என் மகி அப்படிலாம் கிடையாது. சரி, அப்புறமா மகியை பேச சொல்லு என்றார். அம்மா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இங்கே பக்கத்தில் ட்ரெக்கிங் போகிறோம்மா. 2 days ஆகும். அங்கே அவ்வளோவா சிக்னல் கிடைக்காது. நான் வந்துட்டு அவளை பேச சொல்கிறேன். ஓ அப்படியா, சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மகியை பத்திரமா பார்த்துக்கோடா என்ற எச்சரிக்கையோடு ஃபோனை வைத்தார் ராஜி. ராம், நீ மகி கூடவே இரு, நான் சாக்சியை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு என்றவன் அவன் பதிலுக்கு காத்திராமல் கிளம்பினான். அமர்நாத் பவனில் அவளை இறக்கிவிட்டு அவளோடையே நடக்க ஆரம்பித்தான். கேள்வியாய் நோக்கியவளிடம், உங்கள் தாத்தாவை பார்க்கணும் என மொட்டையாய் கூறிவிட்டு முன்னேறி நடந்தான். அவர் அறையின் முன் நின்று காலின் பெல்லை அழுத்திவிட்டு காத்திருந்தான். உள்ளே வருமாறு குரல் கேட்க உள் நுழைந்தவனின் கண்களில் தெரிவது என்ன என்று புரியாமல் பின் தொடர்ந்தாள் சாக்சி. வாங்க பரணி, என்ன இந்த நேரத்தில் என்றார் அமர்நாத். உங்ககிட்ட கொஞ்சம் வெளிப்படையாக பேசணும்னு ஆசைப்படுறேன் சார் என்றான். பரணி என்று ஆச்சரியமாக கேட்டார் சாக்சி. மன்னிச்சிடு சாக்சி, நான் இவ்வளவு பொறுமையாக பேசுகிறதே பெரிய விஷயம். நீ எனக்கு வேணும்தான், ஆனால் இப்போது மகி இருக்கிற நிலைமைக்கு அவளை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை என்றான். பரணி, மகிக்கு என்னாச்சு என்றார் அமர்நாத். இன்னைக்கு மார்னிங் ஒரு ஆக்சிடெண்ட். உயிர் பொழைச்சிட்டா, ஆனால் அவளோட உயிருக்கு உயிரான ராமையே அடையாளம் தெரியல. மெமரி லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா சார் என்று கேட்டான் பரணி. அவரிடம் பதில் இல்லை. அதுவே அவரின் மன ஓட்டத்தை தெரிவிக்க, உங்கள் எண்ணம் கரெக்டு தான் சார், அதர்வா தான் இதை பண்ணினது. ஆனால் ஏன் எதுக்குன்னு தெரியல. உங்கள் பையன் பண்ணுற அயோக்கிய தனத்தை நாங்கள் கண்டுபிடிச்சா அவன் எங்களை கொல்ல வருவானா? அதையே எங்களால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறானா? சார், இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்கள் பையனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் அதுக்கு காரணம் நானும் ராமும் தான். அதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். அப்புறம் நீங்கள் ராம தப்பாக நினச்சிக்காதீங்க என்று கூறிவிட்டு வாசலை நோக்கி நடக்க ஆரம்பிக்க, அவன் வந்த 2வது நாளே அவன் ஒரு டிடெக்டிவ்னு தெரிய வந்தப்பவே நான் அவனை தப்பாக நினைக்கல, இப்போவா தப்பாக நினைக்க போகிறேன் என்று பதிலை கேட்டு அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்தனர் பரணியும் சாக்சியும்.